கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், சோம்பு ஒரு ஸ்பூன். இந்த ஸ்பூனில் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது வந்து பெரட்டணும். பெரட்டல் மாதிரி பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது என்ன இது பொரியுது. அது பொரிஞ்சோடனே நம்ம இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருவோம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கிண்டி வச்சுட்டு அதுலேயே இந்த வெங்காயத்தையும் சேர்த்துருவோம். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இது சாப்பாட்டில் போட்டு பெரட்டிட்டு நம்ம ஒரு ரசமோ என்னமோ வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இதுவே தனியாகவே போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரேவி மாதிரி பெரட்டி எடுக்கணும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம்.